अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु या अय्युहल्लज़ीन आमनुत्तकुल्लाह हक्क तुकातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नासुत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा या अय्युहल्लज़ीन आमनुत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளிலே நம் அனைவர்களுக்கும் தந்தருளி நம்முடைய வாழ்வில் நாம் சைத்தானுடைய தூண்டுதலினால் செய்த அனைத்து பாவமான காரணகாரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்தருளி நல்லவர்களோடு மறுமை நாளில் நம் அனைவர்களையும் எழுப்பி சுவனத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து 3 தினங்கள் ஏகத்துவத்தினுடைய மகிமையை பற்றியும் அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இந்த ஏகத்துவ கோட்பாட்டைத்தான் மக்கள் மத்தியிலே முன்வைத்து அனுப்பப்பட்டார்கள் என்பதனையும் சென்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் உண்டு, நிறைய கடவுள்கள் உண்டு. மதங்களின் பெயராலும் கடவுள்களின் பெயராலும் மனித சமூகம் ஒற்றுமையை இழந்து மதத்தின் பெயராலும் கடவுள்களின் பெயராலும் பல உயிர் பலிகளை இந்த உலகத்திலே நிகழ்த்தி
நிம்மதியில்லாத ஒரு வாழ்வை மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் எழுகிற ஒரு சாதாரண ஒரு கேள்வி, நமக்கெல்லாம் ஒரே இறைவன், நமக்கெல்லாம் ஒரே தூதர், நமக்கெல்லாம் ஒரே வேதம் என்று இருக்குமேயானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லாமல் போகுமே. இந்த பிரிவினைகளெல்லாம் மதத்தின் பெயரால், இறை வேதத்தின் பெயரால், கடவுள் கொள்கையின் பெயரால் இந்த பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்தியவர்கள் யார்? இறைவனே இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தினானா? அல்லது ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனித சமூகத்தில் இறைவன் தூதர்களை அனுப்பி இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தினானா? அல்லது ஒவ்வொரு நாட்டினர்களுக்கும், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும், ஒவ்வொரு சாராரும் தங்களுக்கென்று இறைவேதங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் பிரிந்து கிடக்கிறார்களே, அதற்கு யார்தான் காரணம் என்கிற ஒரு வினா படித்தவர்கள் முதற்கொண்டு பாமரர்கள் வரை நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய உள்ளங்களில் சாதாரணமாக எழுகிற ஒரு கேள்வி. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு ஆழமான ஒரு சில வரலாற்று சம்பவங்களை உங்கள் முன்னால் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கெல்லாம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதாம் என்று சொல்லப்படுகிற மனிதர். நம்முடைய தாய் ஹவ்வா என்று சொல்லப்படுகிற, ஏவாள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தாய். அந்த வழிவந்த நம்மிடத்தில் எப்படி மதங்கள் உருவானது, எப்படி பிரிவுகள் உண்டானது, எப்படி பல தெய்வ சித்தாந்தங்கள் இந்த மனித சமூகத்திலே உருவானது, என்ன காரணம்? நிறைய காரணங்கள் உண்டு அன்பார்ந்த சகோதரர்களே. அதற்கெல்லாம் மனிதர்கள் தான் காரணம். இறைவனோ, இறை தூதரோ, இறை தூதர்களுக்கு அருளப்பட்ட இறைவேதங்களோ அதற்கு காரணமே அல்ல. மனிதர்கள் தான் அதற்கு காரணம் என்பதை ஆழமாக உடைய உள்ளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் பாருங்கள், யூத மதம் என்றொரு மதம் உண்டு. இந்த மதம் எப்படி உருவானது? இன்று கூட இஸ்ரேல் நாட்டில் உண்டு. இந்த மதம் உருவானதற்கு காரணம் என்ன? இந்த மதம் எப்படி உருவானது? எதன் பெயரால் உருவானது? யூதியா என்ற நாட்டில் யூத கோத்திரத்தில் தோன்றிய அதனுடைய பெயரில் யூத மதம் உருவானது. யூதியா என்ற ஒரு நாட்டை மையப்படுத்தி ஒரு மதமே உருவாகிறது. இயேசு பெருமானை மையப்படுத்தி ஒரு கிறிஸ்தவ மதம் உருவாகிறது. ஒரு தூதரை முன்னிலைப்படுத்தி ஒரு மதம் உருவாகிறது.